கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் தியானத்திற்கென்று மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 40-41 வாசிப்போம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்திலே வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், உமால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இங்க வேதத்தில் நாம் பார்க்கிறோம், ஒரு குஷ்டரோகி இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து ஒரு வேண்டுதல் செய்கிறான். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொன்னார். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், தேவனுக்கு சித்தமானால் நம்மை நிச்சயமாகவே தொட்டு சுகப்படுத்துவார். இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கேன்சர் நோய் நிமித்தமாய் டாக்டர் உங்களை கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம். 2-3 முறை ஹார்ட் அட்டாக் வந்து விட்டது, இனி பிழைப்பது அரிது என்று சொல்லி நீங்கள் டாக்டரால் கைவிடப்பட்ட நிலையில இருக்கலாம். இல்லை, கிட்னி ப்ராப்ளத்து நிமித்தமாய் உன் கிட்னி செயலிழந்து போய்விட்டது, இனி பிழைப்பது அரிது என்று சொல்லி உன்னை டாக்டர்கள் கைவிட்டு இருக்கலாம். இல்லை, சுகர் வியாதி நிமித்தமாய் நீ அனுதினமும் டயாலிசிஸ் செய்து கொண்டு ஒவ்வொரு நாளும் மரண போராட்டத்தோடு இருக்கலாம். உன் கண்களிலே பிராபலத்தின் நிமித்தமாய் கண் பார்வை இழந்து போய் காணப்படலாம். உனக்கு கை கால் விளங்காமல் சோக்கடித்து மரண தருவாயிலே படுத்த படுக்கையோடு நீ காணப்படலாம். எனக்கு அல்சர் வந்து விட்டதே, நான் சரியாக சாப்பிட முடியவில்லையே, ஒவ்வொரு நாளும் ஆகாரத்திற்காக எனக்கு மரண போராட்டமாய் இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீ மரண வேதனையோடு துக்கத்தோடு கண்ணீரோடு காணப்படலாம். உன் சரீரத்தில் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் நீ தேவனை நோக்கி கூப்பிடும் போது, உன்னுடைய உபத்திர கஷ்டத்தை தேவனிடத்தில் நீ வேண்டுதல் செய்யும் போது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார இயேசு கிறிஸ்துவே, பிதாவாகிய தேவனே, என்னை சுகப்படுத்தும், எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாரும், எனக்கு நல்ல பலனை தாரும், என் வியாதியிலிருந்து ஒரு மரண போராட்டத்திலிருந்து எனக்கு பரிபூர்ணமான ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி தேவனை நீ கண்ணோக்கி பார்த்து அவரை நோக்கி நீ கூப்பிடுவீரானால், என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு வந்திருக்கிற நோய்கள் நிமித்தமாய், உனக்கு வந்திருக்கிற உபத்திரம் கஷ்டம் இந்த கண்ணீரின் நிமித்தமாய் என் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவர் உன் மீது மனதுருகி அவர் கையை நீட்டி உன்னை தொட்டு அவர் சுகப்படுத்துவதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். நாம் தேவ சமூகத்தில் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், டாக்டர்களால் கைவிடப்பட்ட நிலையில் நீ இருந்தாலும், தேவனை நோக்கி நீ கூப்பிடுவீரானால் அவருடைய கரங்களை நீட்டி உன்னை தொட்டு அவர் சுகப்படுத்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் தேவ சமூகத்திலே தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே, என் தகப்பனே, எனக்கு மனம் இறங்கும் என்று சொல்லி உமது சமூகத்தை கண்ணோக்கி பார்க்கிற வேண்டுதல் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உமது கரங்களை நீட்டி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு சுகமாக்க வேண்டும். முடியாத கரங்களில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.